நாம் வந்து வியாழக்கிழமையே பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை பாத்திரம்லாம் விலக்கி வச்சிட்டோம்னா வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் நாம் வந்து பூஜை செய்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து எப்படி எளிமையாக கலசம் வச்சு வரலட்சுமியை வீட்டுக்கு அழைக்கலான்றதை பார்க்கலாம். எளிமையான முறையில் எப்படி கலசம் வைக்கலான்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் வந்து வெள்ளி பாத்திரம் இருந்தாலும் எடுத்துக்கலாம், செம்பு இருந்தாலும் எடுத்துக்கலாம். செம்பு வந்து ஆக்கர்ஷண சக்தியை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நான் வந்து வாட்டர் நிரப்பியிருக்கேன். ஒரு வீட்டு பழக்கப்படி நாம் செஞ்சுக்கலாம். ஒவ்வொருத்தர் வந்து பச்சரிசி போடுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து நாம் வந்து மணம் இருந்தால் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே வாழை இருந்தால் வச்சுக்கலாம். நான் வந்து தட்டில் வந்து பச்சரிசியை பரத்தி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து நாம் மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சுக்கலாம். இதுக்கு குங்குமம் வச்சுக்கலாம். இதில் பாருங்கள் அஷ்டலட்சுமி இருக்கும். இதில் வந்து நாம் ஃபஸ்ட்டு மஞ்சளை பூசிட்டு நாம் வந்து இந்த தண்ணியில் வந்து மஞ்சள் கொஞ்சம், குங்குமம், அதுக்கப்புறமா வந்து என்னென்ன வாசனை திரவியங்கள் இருக்கோ நாம் சேர்த்துக்கலாம். ஏலக்காய், அதுக்கப்புறம் கிராம்பு ஒரு 3 ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு, அப்புறம் ஜாதிக்காய், அதுக்கப்புறமா வந்து பச்சை கற்பூரம், அதுக்கப்புறமா வந்து வெள்ளி நாணயம் இருந்தால் சேர்த்துக்கலாம், 11 1 ரூபாய் காயின்ஸு. அதுக்கப்புறமா வந்து ஒரு எலுமிச்சை பழம், அதுக்கப்புறம் பூக்கள். இது கூட பாருங்கள் மகாலட்சுமி தான். இதுக்கும் வந்து நாம் மஞ்சள் குங்குமம் எடுக்கலாம். இதை இங்கே வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம மாயில வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெற்றிலை கூட நீங்கள் வச்சுக்கலாம், மாயில இல்லைன்னா. இப்போ நம்ம வந்து இதில் தேங்காவை இதில் நல்லா மஞ்சள் தடவிட்டு குங்குமம் இட்டு நாம் வந்து கலசத்தில் வச்சிடலாம். இப்போது இந்த தேங்காவை நம்ம இந்த கலசத்தில் வச்சிடலாம். வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட வந்து முகம் இருக்குது, இல்லைன்னா நாம் வந்து இதிலே பூவெல்லாம் சாத்திட்டு நாம் இதே வந்து நம்ம கலசமாக அம்பாலாக பாவிச்சுக்கலாம். இப்போது இதில் வந்து மஞ்சள் குங்குமம் விட்டுட்டு வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இந்த பாவாடையை கட்டி விட்டுடலாம். மஞ்சள் கயிறு சாத்திடுங்க. சாத்திட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பூ இருக்கோ அலங்காரம் பண்ணிக்கலாம் அழகாக. தாமரை மலர் தான் விசேஷம். அம்பாளுக்கு கிடைச்சா வாங்கி வைங்க. நிற்குமான்னு தெரில, இங்கே வைப்போம் கீழே. இதுதான் எங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் நோம்பு கயிறு. அதுக்கப்புறம் வந்து காதோல கருகுமணி. இப்போ வந்து விளக்குக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் இட்டு நாளைக்கு பூஜையை செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு நெய்வேத்தியம் வந்து நம்ம வந்து காலையில் செஞ்சு படைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு அம்மனை அழைச்சாச்சு. நெய்வேத்தியம் வந்து நான் வந்து வெறும் இப்போ பால் தான் வச்சுருக்கேன். நாளைக்கு நாம் வந்து ஏதாவது செஞ்சு படைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் மகாலட்சுமியோட படம் இருக்குது. நம்ம படம் கூட வச்சு நம்ம பூஜை செஞ்சுக்கலாம். கலசம் வைக்காதவங்களாம் படம் வச்சு பூஜை செஞ்சுக்கலாம், பழக்கம் இல்லாதவங்க. ஃப்ரெண்ட்ஸ் காலையில் பார்க்கலாம்.